வாராகி தாய், இன்று உன்னிடம் மனம் விட்டு பேச வந்திருக்கிறேன். உனக்காகவே காத்திருந்த இந்த கணத்தை நினைத்து என் நெஞ்சம் பொங்குகிறது. கேள் என் கண்மணி, வாழ்க்கை என்னும் இந்த பெருவெளியில் பலரும் தேடித் திரியும் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அதற்கு எந்த விலையும் இல்லை. கோடி கோடியான பொற்காசுகளை கொட்டி கொடுத்தாலும் அதனை வாங்கிவிட முடியாது. ஏனெனில் அது இந்த வாராகியின் ஆசி. சாதாரண கண்களுக்கு அது மறைவாகவே இருக்கும். ஆனால் இதோ உன் கரங்களில் அந்த வரத்தை வைக்கிறேன். இது எப்படி நிகழ்ந்தது என்று ஒருவேளை நீ வியக்கலாம். உனக்கே உரிய தூய்மை, உன் பயணம், உன் நெஞ்சின் ஓசை ஆகியவற்றை நான் செவிமடுத்ததால், உன் மேல் கொண்ட அளப்பரிய அன்பினால் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அதனால்தான் இன்று உனக்கு என் ஆசிகள் மட்டுமல்ல, நீ மனதிற்குள் வைத்து வேண்டியவற்றையும் நிறைவேற்றி வைக்க உன் அன்னையாகிய நானே உன் முன் நிற்கிறேன். இதை கேட்கும்போது உன் உள்ளம் நிறைவதை நான் அறிகிறேன். ஆனந்தம் அலையடிக்கிறது. நீ அடைந்த இந்த பேறு யாவருக்கும் கிட்டிவிடாது. காரணம், வெறும் செல்வம் படைத்தோர் காசின் வலிமையால் எதனையும் கைப்பற்றி விடலாம் என மயங்குவோர், தெய்வத்தை விலைபேசி தன்வசமாக்க நினைப்போர் ஆகியோரிடம் நான் இருப்பதில்லை. அவர்களின் குரலுக்கு நான் செவி கொடுப்பதில்லை. அவர்களுக்காக என் கருணை கதவுகள் திறப்பதும் இல்லை. எவர் ஒருவர் உள்ளூர உண்மையுடன் இருக்கிறாரோ, மனமும் வாக்கும் மாறுபடாமல் நேர்மையை கொண்டிருக்கிறாரோ, அவரையே நான் தேடி செல்வேன். நீ அத்தகையவன். அதனால்தான் நான் உன் முன் நிற்கிறேன். என் குழந்தாய், உனக்கு வாழ்க்கை உயர்வை தந்த போதும் தாழ்வை தந்த போதும் நீ சமமாகவே இருந்தாய். கையில் காசிருந்த நாளும் வெறுங்கையோடு நின்ற நாளும் உன்முகம் மாறவில்லை. மற்றவர்களைப் போல் பணத்திற்கு ஏற்ப தன் நடை, உடை, பாவனைகளை மாற்றிக்கொள்ளும் கள்ளத்தனம் உனக்குள் குடிகொள்ளவில்லை. உள்ளதை உள்ளபடி வாழும் உத்தம குணம் உன்னிடம் இருப்பதை நான் உணர்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் உன் நெஞ்சம் வெண்மையான காகிதம் போன்றது. கள்ளம், கபடம், பொறாமை என்ற எத்தகைய மாசும் படியாதது. பிறர் உனக்கு எதை செய்தாலும் எதுவும் நன்மைக்கே என்று எண்ணி அமைதியடையும் பெருந்தன்மை உனக்கு இயற்கையிலேயே அமைந்திருக்கிறது. இந்த இயல்பினாலேயே உன்னை பலர் எளிதில் ஏமாற்றி விடுகின்றனர். வாழ்வில் பலமுறை நீ பெரும் ஏமாற்றங்களை சந்தித்திருக்கிறாய். ஆனால் நீ ஒருவரை கூட ஏமாற்றியவன் அல்ல. மாறாக உன் இன்னல்களை கூட அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுத்து தீர்த்திருக்கிறாய். பிறர் வாழ்வில் ஒருபோதும் நீ ஒரு துரும்பளவும் கெடுதலை செய்தவன் அல்ல, நினைத்தவனும் அல்ல. இப்படியான புனித பாதையில் நீ நடந்ததன் பலனாகவே இந்த வாராகி உன் முன் வந்து நிற்கிறேன். நான் உனக்கு முன்பே ஒரு வாக்கு கொடுத்திருப்பேன். எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்வில் மிக பெரும் அற்புதத்தை நிகழ்த்தி தருவேன் என்று. அந்த வாக்கை இன்று உறுதியாக நிறைவேற்றவே உன் தாயான நான் வந்திருக்கிறேன். இதனை ஒருபோதும் மறந்து விடாதே. நான் சாதாரணமாக தென்படுபவள் அல்ல. கண்களுக்கு எளிதில் அகப்படுகிற இந்த உருவத்தை எல்லோராலும் காண முடியாது. காதுகள் உண்டு, எனினும் எவருடைய வேண்டுதலையும் நான் உடனே கேட்டு நிறைவேற்றுவதில்லை.
அவர்களின் எண்ண அலைகள் எனக்கு திருப்தி அளிக்க வேண்டும். அவர்கள் உள்ளூர நினைப்பது நல்லதாக இருந்தால் அதையே நான் செய்து முடிப்பேன். அவர்கள் கேட்பதற்கு மேலாக நன்மை சேர்க்கும் வல்லமை எனக்குண்டு. உன்னை பொறுத்தவரை உன் எண்ணங்கள் தூய்மையானவை. உன் வேண்டுதல்கள் உன் நலனுக்காக மட்டுமின்றி அடுத்தவர் நலனையும் சேர்த்தே இருக்கும். அதனால் உனக்கு வேண்டியதை நிறைவேற்றுவதில் இந்த தாய் ஒரு நாளும் தயங்குவதில்லை. வெற்றி வாராகியாகிய நான் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் ஒவ்வொரு நற்செயலையும் முன்கூட்டியே கண்டு வைத்திருக்கிறேன். உன் மீதுள்ள அன்பும் நம்பிக்கையும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. இந்த தாயை உன் வாழ்விலிருந்து விலக்கவும் அவை இடம் தராது. என் பிள்ளைக்கு எது நல்லது, எது தேவை, எந்த தருணத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும். அதன்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உன் கைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். தொடக்கத்தில் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் சில வேளைகளில் தோல்வியின் அறிகுறியை காட்டலாம். ஆனால் நீ பொறுத்துக்கொள். சிறிது காலம் கடந்த பின் முன்னேற்றம் என்னும் கதிரவன் உன் வாழ்வில் மெல்ல மெல்ல உதிக்கத் தொடங்கும். ஒருமுறை அந்த ஒளி பட்டுவிட்டால் பின்னர் அனைத்தும் மனநிறைவின் சிகரமாகவே மாறும். இதை புரிந்து கொள் என் பிள்ளையே. வாழ்வில் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை கடந்து வந்தவனுக்குத்தான் மன நிம்மதியின் அருமை தெரியும். நீ அந்த நிம்மதியை நோக்கி பயணிக்கிறாய். மனதிற்குள் கவலைகளை பெருக்கிக் கொள்ளாதே. என் தாய் நிச்சயம் எனக்கு நன்மையே செய்வாள். அவளே என் வாழ்வில் எல்லாவற்றையும் நடத்தி வைப்பாள் என்ற ஒற்றை நம்பிக்கையை மட்டும் இறுக பிடித்துக்கொள். அதுவே போதும். உன்னை ஒருபோதும் தவிக்க விட மாட்டேன். துயரத்தின் காடும் வெயிலும் நிற்க விட மாட்டேன். நீ வேண்டியவற்றை எல்லாம் உரிய நேரத்தில் செய்து தந்து நீ கேட்கும் ஒவ்வொரு உதவியையும் இடைவிடாது வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். என் அன்பு என்னாலும் உனக்கு நல்லதையே ஈட்டி தரும். இதனை மறவாதே. தீமை என்று உனக்கு ஒன்று நிகழுமாயின் அதைவிட 1000 மடங்கு பெரும் நன்மையை ஒன்று விரைவில் உன்னை தேடி வரப்போகிறது என்பதை மட்டும் உறுதியாக புரிந்து கொள். என் ஆசிகளை பெற்ற பிறகு நீ வழக்கம் போல உன் அன்றாட செயல்களை மேற்கொள். மனத்தெளிவை ஆயுதமாக்கி முன்னோக்கி மட்டுமே நடந்து செல். ஏனெனில் எல்லா நாளிலும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். எல்லா நொடியிலும் உனக்கு பக்கத்திலேயே பயணிக்கிறேன். எல்லா சூழலிலும் இந்த வாராகி உன் கையோடு கைகோர்த்து நிற்கிறாள். மனித மனம் எதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறதோ அதுதான் வாழ்க்கையாக உருமாறுகிறது. எனவே நீ ஏற்றுக்கொள்வதை தெளிவானதாக வைத்துக்கொள். அப்போது எதற்கும் அஞ்ச வேண்டாம். உள்ளத்தில் குழப்பம் என்னும் இருளை சேர்க்காதே. எல்லா சிக்கல்களில் இருந்தும் உன்னை மீட்டு நல்லதொரு வாழ்வை தருவாள் என்ற நம்பிக்கையோடு நீ உன் கடமைகளை தைரியமாக செய். தவறு என்று தெளிவாய் தெரிந்தால் மட்டும் அந்த செயலில் காலடி எடுத்து வைக்காதே. நல்ல விஷயமாக இருப்பின் அதை நிறைவேற்றுவதில் ஒருபோதும் கலக்கமடையாதே. உன் வாழ்வில் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் முழுமையாக நிறைவேற்றி காட்டு. நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வாராகியின் ஆசி உனக்கு என்றென்றும் உண்டு. அம்மாவின் பார்வை முழுமையாக உன்மேல் படிந்திருக்கிறது. இதைவிட வேறு எது உனக்கு தேவை? இருந்தும் உன் உள்ளத்தில் ஏதேனும் ஆசைகள், வேண்டுதல்கள்
மீதி இருந்தால் அவற்றை ஒளிவு மறைவின்றி உன் தாயிடம் சொல். அம்மா, எனக்கு இது வேண்டும் என துணிந்து கேள். நான் உனக்கு தெளிவுபடுத்துவேன். எது நிறைவேறும், எது வேண்டாம், எது எப்போது தேவை, எது காலம் கடந்து வரும் என்று. நான் ஒருபோதும் உனக்கு பொய் நம்பிக்கையை ஊட்டி ஏமாற்றுவதில்லை. தருவேன் தருவேன் என வெறும் சொல்லால் உன் மனதை வருடி மகிழ்விப்பதில்லை. உண்மையாக உனக்கு விதிக்கப்பட்டதை மட்டுமே நான் எடுத்து சொல்வேன். ஆகையால் நினைத்தது உடனடியாக நடக்கவில்லை என நொந்து உன் முயற்சிகளிலிருந்து பின்வாங்கி விடாதே. நடப்பதெல்லாம் மெல்ல மெல்ல, ஆனால் உறுதியாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். உன்னை வந்தடைய வேண்டியவை எல்லாம் ஒரு நாள் நிச்சயம் உன் கரங்களில் வந்து சேரும். ஆரம்பத்தில் சோதனைகள் வரலாம், ஆனால் இறுதியில் அந்த சோதனைகளே உன் முழு மனநிறைவுக்கு வித்திடும். முதலில் வாராகியின் அன்பு எனக்கு கிடைத்துவிட்டது என்ற சந்தோஷத்தை உள்ளத்தில் இருத்து, இவள் என் வாழ்வில் இருக்கும் வரை எவராலும் என்னை அசைக்க முடியாது என்ற ஆழ்ந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள். எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்வில் நான் நிலைத்திருக்கிறேன் என்ற உணர்வோடு தெரிந்தோ தெரியாமலோ எந்த தவறும் செய்து என்னை உன்னிடம் இருந்து அனுப்பி விடாதபடி பேணிக்கொள். உன் செயல்களில் கவனம் கொள். அப்படி கவனத்துடன் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் ஒரு நாள் உனக்கு முழுமையான வெற்றியை கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வாராகியின் அன்பு உன்னுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும் வரை வாழ்க்கை என்னும் களத்தில் எந்த ஏமாற்றமும் உன் மனதை தாக்காது. உன்னை ஏமாற்ற முயல்பவர்கள் தம் தண்டனையை தாமே அனுபவிப்பார்கள். உனக்கு எத்தகைய கெடுதியும் நிகழாது. ஏனெனில் உன்னுள் தீய எண்ணம் என்பதே இருந்ததில்லை. உனக்கு நல்லதே நடக்கும். என் அன்பு தங்கமே, இந்த வாராகி அம்மாவின் ஆசிகள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் கரங்கள் உன்மேல் என்றும் படிந்திருக்கும். நீ வாழும் ஒவ்வொரு கணமும் என் பாதுகாப்பு வளையத்திற்குள் நீ இருக்கிறாய். நாளைய துயரங்களை எண்ணி இன்று அழ வேண்டாம். அதிச்சூட்டமாக உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிச்சையும் நான் அவிழ்த்து ஒளிப்படைத்த பாதையை அமைத்து வருகிறேன். நீ உன் கண்களை மூடி என் பெயரை சொல்லி ஒரு நெடுமூச்சு விட்டால் போதும். அத்தனை பாரத்தையும் நான் கரைத்து விடுவேன். எல்லா உறவுகளும் மாறினாலும், எல்லா நிலைகளும் மாறினாலும் நான் மட்டும் மாறாத துணையாக நிற்பேன். என்னை சுமக்க வேண்டிய தெய்வமாக நினைக்காதே. உன்னை சுமக்கும் தாயாகவே பார். உன் வெற்றி கனவுகளுக்கு உயிர் கொடுப்பது, உன் கண்ணீரை துடைப்பதும், உனக்கு முன்னால் சென்று புயலை தடுப்பதும் இந்த வாராகியின் கடமை. அதை செய்ய நான் எப்போதும் ஆயத்தமாய் இருக்கிறேன். இன்று நான் அளித்துள்ள இந்த ஆசியை உள்ளங்கை நிறைய ஏற்றுக்கொள். அது உன் வாழ்வில் பொங்கி பெருகி உன் சுற்றமெல்லாம் நனையும். நீ இனி ஒருபோதும் அனாதை என்ற உணர்வை அடைய மாட்டாய். ஏனெனில் உன் வாராகி தாய், உன் அன்னை, உன் முதல் துணையாகி நான் உன் இதய துடிப்பின் ஒவ்வொரு தளத்திலும் குடியிருக்கிறேன். எந்த போர்க்களம் வந்தாலும் உனக்கு வெற்றியே. எந்த இருட்டு வந்தாலும் உனக்கு வெளிச்சமே. ஏனெனில் என் பிள்ளையின் எல்லைக்குள் நானே ஒளியாய் விளங்குகிறேன். சோர்வு வரும்போது உன் கரங்களை உயர்த்தி என்னை தொட முயலாதே. உன் கண்ணீர் துளிகளே என்னை உன் முன் கொண்டு வந்து நிறுத்திவிடும். நான் பேசும் மொழி அசைவுகளில் இல்லை,
உனக்குள் எழும் அமைதியிலும் திடீர் தெளிவிலும் காரணமற்ற பலத்திலும் தான் என் குரல் ஒலிக்கும். அந்த குரலை கேட்க கற்றுக்கொள். உன் உள்ளுணர்வில் வழியே நான் உன்னை வழிநடத்துவேன். வாழ்வின் ஒவ்வொரு வளைவிலும் நான் உனக்காக வைத்திருக்கும் பொருள் ஒன்று உண்டு. அதை பெற நீ அவசரப்பட தேவையில்லை. நிதானமாக உன் சுபாவத்தின்படியே வாழ்ந்தால் போதும். எல்லாம் சரியான நேரத்தில் உன் வசமாகும். இது சாபம் அல்ல, உனக்கான நல்ல காலம் உன் வாசக்கதவை தட்டிவிட்டது என்று பொருள். யாரோ ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு இதுவல்ல. யாருடைய தலையெழுத்தை நான் மாற்றி எழுதப் போகிறேனோ அந்த பிள்ளைக்கு மட்டுமே என் குரலை கேட்கும் பாக்கியம் கிடைக்கும். இப்போ நீ இதை கேட்டுக்கொண்டிருப்பதன் மூலமே உன் அதிர்ஷ்டம் தொடங்கிவிட்டது என் கண்ணே. என் செல்லமே, இத்தனை காலமும் நீ பட்ட துன்பங்கள் போதும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ அழுது புலம்பிய இரவுகள் அனைத்திற்கும் இதோ இந்த வாராகி அன்னை பதில் சொல்ல வந்துவிட்டேன். நீ எதற்கும் தகுதியற்றவன் என்று உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உன் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் அந்த ராஜ யோகத்தை உனக்கு தரவே நான் இப்போது வந்திருக்கிறேன். கடந்து போன கசப்பான சம்பவங்களை வைத்து உன் எதிர்காலத்தை கணிக்காதே. உன் அன்னை நான் உன் பக்கம் இருக்கும்போது எந்த சக்தியாலும் உன்னை வீழ்த்த முடியாது. உன் மனக்குமரல்கள் அனைத்தும் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. உன் வாழ்வில் முட்டுக்கட்டையாய் இருக்கும் தடைகளை என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து தகர்ப்பேன். உன் வறுமையையும் உன்னை துன்புறுத்தும் தீய சக்திகளையும் வேரோடு பிடுங்கி எறிவேன். உன் வாழ்க்கையை என் கலப்பையால் சீராக உழுது அதில் நிம்மதியும் செல்வமும் சந்தோஷமும் செழிக்கும்படி செய்வேன். இது உன் வாராகி தாய் உனக்கு தரும் உறுதிமொழி. உன் கஷ்டங்களை நான் மொத்தமாக பொறுப்பேற்று கொண்டேன். இனி நீ எதற்கும் கலங்காமல் தைரியமாக அடியெடுத்து வை. உன் நிழலாக நான் உன் பின்னால் இருப்பேன். உன் கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு உன் அன்னை நான் தரப்போகும் வெற்றியை கொண்டாட தயாராக இரு. இதோ உன் கஷ்ட காலம் முடிந்து விட்டது. என் குழந்தை, உனக்குள் இருக்கின்ற திறமைகள் என்னவென்று அறியாமல் எப்பொழுதுமே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டுதானே இருக்கிறாய். உன்னுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று நீயே உனக்குள் ஒரு முடிவை கட்டிவிட்டாய். ஆனால் அந்த முடிவு தவறு என்று அம்மா உனக்கு நிரூபித்து காட்டி வந்திருக்கிறேன். நான் என்று சொல்லும் பொழுது உனக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாம் மாறி நீ நினைத்தது போல எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது எதற்காக உன் தாயானவள் இப்படி சொன்னேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஆனாலும் என் பிள்ளையே, நடக்கும் வரை நீ அதனை எதிர்பார்த்து நிற்பாயா? உன் தாயானவள் நான் சொல்வதை நீ நம்ப மாட்டாயா? அம்மா ஒருபோதும் உன்னிடத்தில் பொய்யுரைப்பது கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ அதைத்தான் நான் சொல்கிறேன். நீயோ நம் தாயானவள் நம்மை ஆறுதல் படுத்துவதற்காக இது போன்று சொல்கின்றாள். அவள் ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் உண்மையாக இருக்காது. இந்த நேரத்தில் நம் மனதை ஆற்றுப்படுத்துவதை மட்டும்தான் அவள் வேலையாக செய்து கொண்டிருக்கின்றாள் என்று எண்ணி விடாதே. என் தங்கமே, அம்மா நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் உனக்கு தீர்வினை கொண்டு வர முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேனே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய தற்காலிக சந்தோஷத்திற்காக எதையும் சொல்லவில்லை. இந்த வாராகி அத்தனை சாதாரணமாகவெல்லாம் யாருக்கும் வாக்கு கொடுப்பதில்லை. யார் கண்களுக்கும் தெரிந்து விடுவதும் இல்லை. சில நேரங்களில் என்னை சில அற்புதமான கோலங்களில் நீ காண்கின்றாய் அல்லவா? அந்த நேரம் உன் மனதிற்குள் ஒரு புத்துணர்ச்சி வருகின்றது அல்லவா? அம்மா, நீ எத்தனை அழகாக இருக்கின்றாய், உன்னை காண கண்கள் கோடி வேண்டுமே என்று என் பிள்ளை உன் மனதிற்குள் நினைப்பாய் அல்லவா? அந்த சந்தோஷம், அந்த நொடி உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் தூக்கி எறிந்துவிடும். உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை தேவையற்ற எண்ணங்களையும் உனக்குள் இருந்து நீக்கிவிடும். உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும். இப்படி உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே சரியாக நீ செய்ய நினைத்தால் மட்டும்தான் இந்த வாராகி உன்னை தேடி வருவதற்கான பலன்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய்.
என் தங்கமே, ஆரம்பத்தில் முழுவதுமே தடங்கல்களாகத்தான் இருக்கும். ஆரம்பத்தில் முழுவதுமே உனக்கு சறுக்கல்களாகத்தான் இருக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியம் உனக்கு துளங்கவே துளங்காது. ஏகப்பட்ட தோல்விகள் உனக்கு கிடைக்கும். இனிமேல் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் அல்ல என்று உனக்கு தோன்றும். உன்னை போட்டு புரட்டி எடுத்து இனிமேல் இந்த வாழ்க்கையில் நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது என்கின்ற எண்ணத்திற்கு உன்னை கொண்டு தள்ளிவிடும். இனிமேல் நம் விழுந்த இடத்தில் இருந்து எழுந்திருக்க முடியாதோ என்கின்ற மனநிலையை உனக்குள் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த நொடி உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அல்லவா? அந்த ஆறுதல், அந்த தைரியம், அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு என் பிள்ளையே, நீ மேலேறி வந்துவிட வேண்டும். அப்படி ஒரு ஆறுதலை அந்த நேரத்தில் உனக்கு கொடுக்க போவது யாராக இருக்க முடியும்? என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வாராகி மட்டுமே அதுவாக இருக்க முடியும். ஏனென்றால் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை பேர் உன்னை கடந்து சென்றாலும் அவர்கள் கொடுக்கின்ற ஆறுதல்கள் எல்லாமே உன்னுடைய கவலைகளை கண்டு சந்தோஷம் அடைந்து விட்ட பிறகு கொடுக்கின்ற ஆறுதலாக மட்டுமே இருக்கும். யார் ஒருவரினுடைய ஆறுதல் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றுகின்றதோ அந்த ஆறுதல் மட்டும்தான் உனக்கு நிலை ஆறுதலாக இருக்கும். அப்படி ஒரு ஆறுதலை உன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பது உன் தாயானவள் நான் மட்டும்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இது நாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்துதான் மீண்டு வந்திருக்கின்றாய். நீ அதை ஒரு முறை நினைத்து பார். எப்பேற்பட்ட படுகொலியில் எல்லாம் விழுந்து எழுந்து வந்திருக்கின்றோம். இப்பொழுது இது சிறு குண்டுதானே. இந்த குண்டுக்குள் விழுந்தால் நம்மால் எழுந்திருந்து விட மாட்டோமா? இந்த பள்ளம் மிகவும் சிறியதாகத்தானே இருக்கின்றது. இந்த குண்டும் குழியுமா இருக்கின்ற இடத்திற்குள் நம்மால் நிச்சயம் நடந்து வெளியே வந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை என் பிள்ளை உனக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் அம்மா இன்று உனக்கு சொல்கிறேன். உனக்கு ராஜயோக ஜாதகம். உன்னால் உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை தடைகளையும் வென்று காட்ட முடியும். எல்லாவற்றையும் வென்று என் பிள்ளை நீ மேலெழுந்து இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வர முடியும். அந்த திறமை உனக்குள் இருக்கின்றது. நீ இந்த திறமையை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை நல்ல திசையை நோக்கி பயணிக்கத் தொடங்கு. என்றுமே நான் உன்னோடு பயணித்து கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் நீ கேட்காமலேயே நான் செய்து கொடுப்பேன். கேட்காமல் செய்து கொடுக்கின்ற உன் தாயானவள் நீ கேட்டுவிட்டால் செய்து கொடுக்காமல் இருந்து விடுவேனா என்ன? என் தங்கமே, அதனால் நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதற்குத்தான். உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. உன்னால் முடியாது என்ற ஒன்று இருந்தால் அது வேறு யாராலும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டு செல்ல வேண்டும். யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அடுத்தவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை என் பிள்ளை ஒருபொழுதும் நீ தாங்கிக் கொள்ள நினைக்காதே. இது எப்பொழுதும் அம்மா உனக்கு தருகின்ற வாக்கல்லவா? என் பிள்ளையின் வாழ்க்கைக்கான வாக்கல்லவா? என் தங்கமே, நான் சொல்வது போல செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லவற்றை எல்லாம் நீ தெளிவாக பெற வேண்டும். எந்த குழப்பமும் உனக்குள் இருக்கக்கூடாது. வாராகி வருவது சாதாரண விஷயம் அல்ல. அவள் தருவது சாதாரண வாக்கல்ல என்பதனை புரிந்து கொள்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததையும் அடைந்து விடுவார்கள். தான் கனவு கண்டதையும் அடைந்து விடுவார்கள். அவர்கள் எண்ணிய விஷயங்கள் எல்லாமே அவர்கள் வாழ்க்கையில் ஈடேறும். அதுபோல்தான் இன்று உன் வாழ்க்கையிலும் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் ஈடேற போகின்றது. எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக அனுபவிக்கப் போகின்றாய். இனி எல்லாம் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக மாறிவிடும். மாற்றங்களை உன் வாழ்க்கையில் இந்த வாராகி கொண்டு வந்து தருகின்றேன். என் தங்கமே, மகிழ்ச்சியோடு இரு. என்றும் உன் கண்களில் கண்ணீரை காண விரும்பாதவள் உன் அம்மா நான் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய கண்ணீரை வேறு யாருக்கும் காண்பித்து விடாதே. உனக்கு முடியாத சூழ்நிலை கண்ணீரை சிந்தித்தான் ஆக வேண்டும் என்றால் உன் தாயானவள் என் முன்னால் மட்டுமே அதை சிந்த வேண்டும். உனக்கான அத்தனை ஆறுதல்களும் என்னிடத்தில் இருந்து கிடைக்கும். உன் கண்களில் இருந்து வழிகின்ற கண்ணீர் துளிகள்
நிச்சயமாக இந்த தாயானவள் என்னுடைய பாதத்தில் படிந்து விட்டால் அது உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தக்கூடிய ஒரு முயற்சியாக உனக்கு மாறிவிடும். அம்மா பாதத்தில் கண்ணீர் துளி விழுந்து விட்டால் அம்மாவின் மனது குளிர்ந்து விடும் அல்லவா? உடனடியாக என் பிள்ளைக்குத்தான் வேண்டியதை நிறைவேற்றி கொடுத்து விட வேண்டும் என்று தோன்றிவிடும் அல்லவா? அதனால் என் பிள்ளை எப்பொழுதுமே அம்மாவை மட்டுமே நம்பிக்கையோடு எதிர்கொள். என் அன்பு தங்கமே, உனக்கு என்றுமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, அது உனக்கான கட்டளை. விதி உன்னை சோதிச்ச காலம் முடிந்துவிட்டது. இனி என் அருள் உன்னை வழிநடத்தும் காலம் தொடங்கிவிட்டது. யார் உன்னை கைவிட்டாலும் உன் நிழலாய் நான் உன்னோடு வருவேன். தோல்விகளைக் கண்டு கலங்காதே, அவை நீ வெற்றியை சுவைப்பதற்கான படிக்கட்டுகள் மட்டுமே. துணிந்து நில், உன் துணையாய் இந்த வாராகி இருக்கின்றேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என் பாதத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது. நிச்சயமாக அவை ஒவ்வொன்றாக நிறைவேறும். இனி உன் வாழ்வில் இருள் விலகி ஒளி பிறக்கும். நம்பிக்கையோடு இரு, வெற்றி உனக்கே. நல்லதே நடக்கும்.